ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த கிளைமேட்டாக இருந்தாலுமே சரி, அதுக்கு தக்கன மாதிரி வந்து செடியில் பூ இலைன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் இந்த ஊரில் பாருங்களேன், ஒரு செடியில் கூட இலை கிடையாது. பட் இது வந்து குறிப்பிட்ட ஒரு சில மந்த் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். இந்த ஊர்லேயும் பார்த்தீங்களா வால் பெயிண்டிங் எல்லாமே இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. ஸோ நான் சும்மா ஸ்ட்ரீட்டில் நடந்து தான் போயிட்டு இருக்கேன். ஊர் பார்க்க அழகாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா பிடிக்கும். அப்படியே போக சொல்ல ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் டெல்லிக்குள்ளது. ஸோ நான் தூரத்தில் இருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பக்கத்தில் எடுக்கலை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க சொல்ல வந்து ஒரு 2 ஏஜ்டான ஒரு தாத்தா பாட்டி பார்த்தேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50-60 ஏஜ் இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிடுதாங்க. ஸோ வந்து 50-60 வயசு இருக்கிறவங்க கூட இந்த குளிரில் வந்து வீட்லேயே வந்து ஜாக்கெட்டோடு தான் இருக்க முடியும், அவ்வளோ குளிர். பட் இந்த கிளைமேட்டுக்குமே வந்து அவங்க ஜாக்கெட் போட்டுட்டு காலையிலேயே வேலைக்கு போகிறது என்ன, ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு அது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பட் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இந்த வயசுலேயுமே. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதே நம்ம ஊராக இருந்தால் 50-60 வயசுனா இன்னுமா வேலைக்கு போயிட்டுருக்கா, இன்னுமா வந்து உனக்கு ரெஸ்ட் கொடுக்கல அப்படிம்பாங்க. பட் இந்த ஊரில் வந்து தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டுறாங்க. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்களேன், யூரோப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஏரியா சைடு வந்து கிட்டத்தட்ட சர்ச் கேட் அந்த மாதிரி இடமா தான் இருக்குது எனக்கு பார்க்க சொல்ல. ஏன்னா மும்பையில் வந்து சர்ச் கேட் கிட்டலாம் இப்படி தான் பெரிய பெரிய கட்டிடமாக இருக்கும், கல்லை வச்சு, அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது. இந்த சைடு வந்து முக்கால்வாசி ஹோட்டல் நிறையா இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் இந்த சர்ச்கேட் ஸ்டேஷன்லாம் வரும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டேஷனே ஒரு அழகாக இருக்கும். எனக்கு அந்த ஏரியா பார்த்தா அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். உங்களுக்கும் இந்த வீடியோவில் இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து யூகே அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.